பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. மேலோட்டமாக வாசித்து பார்த்தால் இந்த வசனத்துடைய அர்த்தம் நமக்கு அதிகமாக புரியாது. ஆனால் நீங்கள் இதை மறுபடியும் வாசித்து தியானிப்பீர்கள் என்றால் அதுக்குள்ளாக எவ்வளவு ஒரு ஆழமான ரகசியம் இருக்கிறது என்பதை உங்களால் உணர முடியும். இதுவரைக்கும் ஒன்றுமே நடக்கலை, நம்பப்படுது இப்படி நடக்கும்னு சொல்லி நம்புகிறோம். அது உறுதியாக நடக்கும் நம்ம நம்புறதும், நம்ம காணப்படாதவைகள் கண்ணுக்கு முன்னால் காணப்படாதவைகள்லாம் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளாக நான் நம்புவது தான் விசுவாசம் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். கண்ணுக்கு முன்னால் நம்ம அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, நமக்கு நண்பர்கள் இருக்காங்க, அவங்களாம் இருக்காங்க, நம்ம நம்புகிறோம். ஆனால் தேவனோ காணக்கூடாதவர், அவர் மேலே இருக்கிறார். அவர் நமக்கு இந்த நாட்களிலே பைபிள் மூலமாக நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அப்போது அதை இவர் செய்வார் என்று சொல்லி காணாத அவைகளை நாம் நம்புவது தான், உறுதியாக நம்புவது தான் விசுவாசம். அது கீழே நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. பைபிளில் நம்முடைய முன்னோர்கள்லாம் எப்படி விசுவாசிச்சிருக்காங்க, அதனால் எவ்வளோ கனம் பெற்றிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஒருவேளை இந்த நாளிலே ஒரு ஆக்சிஜனை போல, ஒரு மனிதனுக்கு ஆக்சிஜன் எவ்வளோ முக்கியமோ அதே போல விசுவாசிக்கு ஆக்சிஜனை போல இந்த விசுவாசம் என்பது இருக்கின்றது. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். நான் அவரை தேடுகிறபடினால எனக்கு நன்மையானவைகளை தருவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் எனக்கு இப்படியாக வாக்கு பண்ணியிருக்கிறார், அதை அவர் நிச்சயம் செய்வார், இதெல்லாம் சொல்லியிருக்கிறார், இதெல்லாம் தருவார் என்று சொல்லி நாம் குழந்தையை போல விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் 100வது வயதிலே தள்ளாத வயதிலே உன் சந்ததிகள் வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்ததை ஒரு குழந்தையை போல நம்பினார். அது வரைக்கும் குழந்தை, அந்த வாக்குத்தின் பிள்ளை ஈசாக்கு பிறக்கவே இல்லை. 100வது வயசுல தான் அவன் பிறந்தான். இதை போலவே அநேக தேவனுடைய பிள்ளைகள், இந்த முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்கள் பைபிளில் ஆண்டவரை விசுவாசித்தாங்க. விசுவாசத்தினால நற்சாட்சி பெற்றாங்க. ஆண்டவருடைய கண்களில் அவங்க தயவு கிடைத்தது. ஆண்டவரும் சொன்னதை அவருடைய வாழ்க்கையில் தவறாது நிறைவேற்றினார். இதை போலவே இந்த நாளிலும் கூட நீங்களும் கூட ஆபிரகாமை போல பலன் இல்லாதவர்களாக, ஒருவேளை காலம் தாமதிக்க அப்படின்னால சோர்ந்து போனவர்களாக, பலவிதமான பிரச்சனைகள் மத்தியில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கலாம். பல மாதங்களாக சில வியாதிகள், சில பலகீனங்கள் உங்களை விட்டு நீங்காமல் இருக்கலாம். ஒரு கடைசி வரைக்கும் நான் இப்படி இருந்து விடுவேணுங்கிற கேள்விக்குரிய சாத்தா எழுப்பியிருக்கலாம். இல்லைன்னா பல வருடமாய் வேலை இல்லாமல் இருக்கலாம், பல வருடமாய் குழந்தை இல்லாமல் இருக்கலாம், பல வருடங்களாக பண நெருக்கடி, கடன் பாரத்தில் இருக்கலாம். இயேசு என்னை ஆசீர்வதிப்பார், என் பாத்திரங்களை நிரம்பி வழிய பண்ணுவார், நான் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை நிச்சயமாய் கர்த்தர் தருவார் என்று நீங்கள் உறுதியாக நம்புவதே விசுவாசம். அப்படி நம்புவீர்கள் என்றால் நிச்சயமாய் ஆண்டவர் எங்களுக்கு எதிர்பார்த்திருக்கும் அதிகமாக தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வேதனைகளிலிருந்து கர்த்தர் உங்களை நீங்களாக்குவார், உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா, இந்த நாளைகள் தந்திருக்கிற வாக்குத்தங்களுக்காக நன்றி. தொடர்ந்து உடைய வல்லமையான காரணங்களோடு கூடவே இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஏனென்றால் ஆண்டவரை தோத்திரம் அப்பா, உடைய பிள்ளைகள் என்று சொல்லி எல்லாரும் அறியும்படிக்கு சின்ன காரியங்களை கொடுத்தால் தெரியாது, பெரிய அளவில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வைத்துங்க. வியாதிகளை, கடன் பாரங்களை நீக்கிங்க. நீண்ட காலமாய் காத்திருப்பவர்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம், என் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.